தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. இந்த வேளையிலும் ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்மள ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய நாமத்தை பிரஸ்துதம் பண்ணுகிற நம்முடைய நாமத்தினால் நாங்கள் கடந்து வருகிற கூடுகின்ற இடங்களில் எங்கள் ஆண்டவர் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளை எடுத்துரைப்பதற்காக ஆதியோனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். கர்த்தர் பேசும், நாவிலிருந்து பேசும். ஆண்டவரே, தேவனையே துதிக்கிறையா. கேட்கின்ற உள்ளங்களிலே இதை கர்த்தருடைய சத்தமாய் துணிக்கிட்டோம், கர்த்தருடைய வார்த்தையாக துணிக்கிட்டோம். உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கின்றவர்களுக்கு ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, சரீரத்துக்கும் ரட்சணியம் கிடைக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கிருபையாரும் சுவாமி, ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்று தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் தமது ஜனங்களை, தம்மை நம்பியிருக்கின்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒரு சில சத்திய வார்த்தைகளின் மூலமாக அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அதாவது என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதாவது தேவனுக்கு முன்பாக மறைவு ஒளிவு ஒன்றும் இருக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை தேடி கடந்து வரும் என்பது அறிந்து கொண்ட உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக உலகத்தில் எவ்வளவு பெரிதான தீமைகளை வைத்து பொல்லாதவர்கள் எய்தாலும், அவர்களுக்கு விரோதமாக சாப வார்த்தைகளை கூறினாலும் அது அவர்களை கிட்டாது, அவர்களை தங்காது, அவர்களுக்கு அது பலிதமாகாது என்று நாம் ஒரு சம்பவத்தை இப்படி பார்க்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ராஹிம் தேசத்தில் மீகா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய தாயாருக்கு 1100 வெள்ளிக்காசு காணாமல் போயிற்று. அப்படி இருந்தபடினால தினமும் அந்த அம்மா சாப வார்த்தை கூறிக்கொண்டே இருந்தார்கள். என்னெல்லாம் சொன்னார்கள் என்று தெரியாது. என்னுடைய பணத்தை எடுத்தவன் அதாவது இப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், நாசமாயிருவான் சொல்லியிருக்கலாம். அப்படினால் இந்த வார்த்தையை அவர் தினமும் கேட்டார். அப்படி என்றால் அதாவது அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் நான் இருக்கிறேன். அப்படினால் அந்த சாபம் என்னிலே தங்கும், என்னிலே பலிக்கும், என்னுடைய சந்ததிகளை பின்தொடரும் என்ற அச்சத்தினால பயந்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் தாயினிடத்தில் ஒப்புரவானான். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். எப்ராயிம் மலைத்தேசத்தனாகிய மீகா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாபம் கூறிய அந்த வாய், சாபம் கூறிய அந்த தாய். இப்பொழுது அதே அதிகாரத்தில் நான் படிக்கும்போது அதாவது என்ன சொல்கிறார்கள்? மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது? அதாவது உண்மையை ஒற்றுக்கொண்ட போது, தான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்ட போது, அவைகளை திருப்பி செலுத்தி அந்த தாயினிடத்தில் புறவான போது அங்கிருந்து வருகிற வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். அதை மறைத்து வைத்திருந்த வரைக்கும் அங்கிருந்த வார்த்தை என்ன? சாப வார்த்தை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் அருமையானவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது நாம் குற்றம் செய்யாதிருக்க,
தவறு ஒன்றும் இல்லாதிருக்க யார் சாபமிட்டாலும் எதை செய்தாலும் ஏவல் பண்ணினாலும் பில்லி சூனியம் பண்ணினாலும் அது ஒன்றும் பலிக்காது என்றால் வேதம் சொல்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மாந்திரீகமும் பலிக்காது என்று வேதம் சொல்லுகின்ற பிரகாரம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கின்றபடியினால் அவர்களுடைய சாபத்துக்குரிய எந்த கிரியைகளும் இல்லாதபடியினால அப்படி என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் தான் இங்கே ஞானி சாலமோன் எழுதினார் 28 நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் இங்கே ஞானி என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்கிறவன் எந்த வகையிலும் வாழ்வடைய மாட்டான். மறைத்து வைக்க 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 அவனுக்கு வாழ்வு இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சௌக்கியம் இல்லை, அவர்கள் கையிடும் காரியங்களிலே ஆசீர்வாதம் இல்லை, அவர் எடுக்கிற முயற்சிகளிலே முன்னேற்றம் இல்லை, எல்லாம் தோல்வி 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 என்று நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால அதாவது வாழ்வு என்பது இறைவனால் கிடைக்கிற ஒன்று. அவர்கள் ஆன்மீக வாழ்வாக இருந்தாலும் சரி, அது சரீர வாழ்வாக இருந்தாலும் சரி, அது இறைவனிடத்திலிருந்து வருகிறவைகள். யாருக்கென்றால் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குற்றங்களை யார் மறைக்காமல் ஓப்பனாக தாயினிடத்தில் சொல்லி ஒப்புரவாகி அதை திரும்பி செலுத்தினது போல, அதாவது மௌனமாக முணுமுணுத்து அதாவது அறிக்கை செய்வதல்ல, அதை ஓப்பனாக சொல்லி அவைகளை வெளியரங்கமாக சொல்லி அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்று நாம் காணுகின்றோம். பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன். அநேகர் அறிக்கை செய்வார்கள், விட்டுவிட மாட்டார்கள், அதனாலேயும் பயன் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அவன் அம்மாவிடத்தில் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, அவைகளை திருப்பி செலுத்தினான் என்று நாம் காணுகிறோம். அவைகளை திருப்பி கொடுத்தான் என்று நாம் காணுகின்றோம். அப்படி போல இந்த பாவ மன்னிப்பு, இந்த சாபத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்ளும் வழி எவ்விதமாய் வருகிறது என்றால், அதாவது எல்லாவற்றையும் அவர் ஓப்பனாக்கி அவைகளை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து அதற்குரிய அதாவது பரிகாரம், அதாவது ஒருவரிடத்தில் அநியாயமாக திருடி இருந்தால், ஒருவரிடத்தில் அநியாயமாக சண்டையிட்டிருந்தால், அவர்கள் பகைத்திருந்தால், அதாவது மன்னிப்பு கேட்டு அவர்கள் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நஷ்டங்களை உண்டாக்கியிருந்தால் திருப்பி அவர்களை கொடுக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்கிறதற்காக தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒரு மனிதன் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தனியிலே என்ன இருக்கக்கூடாது? சாபம் வந்து அவனை தங்கக்கூடிய அளவுக்கு, அவனை சாபத்துக்குள்ளாக முன்னேற்றத்தை தடுக்கிற அப்படிப்பட்ட சூழலை வராமல் இருக்க அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு காரணமாக இருக்கிறவைகளை அவன் வெளியரங்கமாக்க வேண்டும், வெளிப்படுத்தி அறிக்கை செய்ய வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலர்கள் நான் பார்த்திருக்கிற. வாசிக்க வேண்டாம், 19 வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது விசுவாசித்தவர்கள் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடியினால இதுதான் அதாவது ஒரு மனிதன் செல்கின்ற நேர்வழி, இதான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நடக்கிற செம்மையான வழி என்று இங்கே இறைவாக்கு சொல்லுகின்றதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கேளுங்கள். அதாவது இன்று அதாவது ஜெப குறிப்புகள் அதாவது போன் மூலமாகவோ நேரடியாகவோ வருகிறது என்ன என்றால், இன்னார் என்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக, என்னுடைய பிள்ளையுடைய படிப்பினுடைய முன்னேற்றத்துக்காக, பிரமோஷனுக்கு தடையாக இன்னெல்லாம் செய்வர வைக்கிறார்கள் ஐயா, அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அது உங்களுக்கு பலிக்காது. எப்போ பலிக்காது? அதுக்குரிய காரணம் உங்களில் இல்லாதபடி இருக்கும்போது அவர்களுடைய சாபம் பலிக்காது. அது எப்படி போகுமா? இந்த பறவைகள் பறந்து போகுது பாருங்க, அப்படி பறந்து போயிடுமா. இவர்கள் திறந்து விட்டால், இந்த வாயை திறந்து சாபங்கள்
அப்பங்களை கொட்டினாலும் அது பறவைகள் பறக்கிறது போல, அதாவது அடைக்கலான் குருவி, தகவலான் குருவி இவைகளெல்லாம் பறந்து போவதல்லவா, அப்படி பறந்து போகிறோம். அப்படினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அதாவது தேவனுடைய கோபத்துக்கு, பிறருடைய சாபத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. அது உங்களுக்கு உணர்த்தப்படுமானால், தெரிந்த காரியமாக இருக்குமானால் அவைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். அது உடனே உங்களை விட்டு அகற்றுவதற்கு பிரயாசப்படுங்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் பார்க்கும்போது இங்கே ஞானி சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சபம் தங்காது. அது தங்காது, பலிக்காது. அது கர்த்தருடைய சத்திய வாக்கு சொல்லுகின்ற காரியம். பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை, அதாவது பரிசுத்த வேதத்தில் இடம்பெற வைத்திருக்கின்றார். அப்படினால தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது அதை கண்டு இதை கண்டு அவரை கண்டு இவரை கண்டு அவர் இப்படி சொல்லிவிட்டார், இப்படி பார்த்தார் என்று எண்ண வேண்டாம். அது உங்களுடைய தங்காது, உங்களிடத்தில் அது வராது. அது வந்த வழியாக இந்த பறவைகள் பறந்து போகிற மாதிரி அப்படி அது பறந்து போய்விடும் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தூய்மை உள்ளவர், அவர் நேர்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர் என்று நாம் காணுகின்றோம், உண்மை உள்ளவர் என்று நாம் அறிவோம். அதுபடினால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த பிரகாரம் இருக்க பிரயாசப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் நாம் கலங்காமல் தலையிலிருந்து நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். எதற்கும் பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம் என்றால் அதாவது பெருமையாக நடக்க சொல்லவில்லை, அதாவது வீணாக பயந்து கலங்கி நடுங்கி, அதாவது அவசியம் இல்லாமல் அவருடைய காலில் விட வேண்டிய தேவை இல்லை. ஆனபடினால் இந்த மீகா போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் பைபிளில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தாயார் கூறின சமாதானம் என்னிலே, என்னுடைய சந்ததியிலே, நான் கையிடும் காரியங்களிலே, முயற்சி பண்ணுகிற காரியங்களிலே தலையிடும், அதில் வாழ்வு இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும் என்று அறிந்த மீகா அவ்வளவு வேகமாய் செய்தது போல செய்த உடனே அந்த வாயே வரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அருமையானவர்களே, அதாவது நம்மை பிறர் சபியாமல் இருக்க, அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுவாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிறர் நஷ்டப்பட கஷ்டப்பட ஏதுவான எந்த கிரியிலும் இருக்கக்கூடாதது சாபம் என்று இறைவசனம் சொல்லுகின்றதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகின்றது. ஆதி மனிதனை ஆண்டவர் உருவாக்கி அவனை மிக அருமையான ஒரு, அதாவது செழுமையான ஒரு தோட்டத்தில் அவனை வைத்து அவனை வாழ வைத்தார். அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அங்கே படைத்து வைத்திருந்தார். அதை ஒரே ஒரு கட்டளை இட்டிருந்தார். அதாவது இன்னைக்கு சிலர் கேட்கலாம், ஏன் இதெல்லாம் அந்த இது அங்கே வைக்க வேண்டும் என்று. அது உன்னுடைய கேள்வி இல்லை. ஒரு குருவி மூளை கூட நமக்கு கிடையாது. அவரே ஞானம், ஞானத்தின் உறைவிடம். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். தான் உண்டாக்கிய சிருஷ்டிகள், தான் உண்டாக்கிய மனிதன் அவருக்கு கீழ்ப்பிடிந்தவர் சொன்னபடி நடக்கணும். அதுதான் அதாவது மனிதனுடைய காரிய ஆசீர்வாதத்தை பெரும் வழி என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அதாவது கீழ்ப்படிய வேண்டும். தன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லின்படி அவன் நடக்க வேண்டும். நடந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் தடைபட்டு போய்விடும் என்று திருவசனம் சொல்லுகிறது. நடைமுறையில் நாம் இன்று வாழ்க்கையில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்படினால் அருமையானவர்களே, நாம் அப்படி செய்வோம். ஆதியாகமத்தை நாம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே நாம் இப்படி பார்க்கின்றோம். அதாவது தேவனோடு உறவாடி கொண்டிருந்த மனிதன் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை பாருங்க. அதாவது அவனுக்கு ஒரு கவலையும் இல்லையே. இன்பமான தோட்டத்தில் மனிதனுக்கு கொடுத்த வாழ்வை பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு சிருஷ்டிகளை ஆண்டவர் படைத்தார். ஆகாயத்தில் பறக்கிறவைகள், இடமாறும் ஊரும் ஜந்துக்கள், நீர் வாழும் ஜந்துக்கள் என்னெல்லாமோ படைத்தார் அல்லவா. அவைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட வீடும்
இல்லை, வாசலும் இல்லை. மனிதனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை உருவாக்கி வைத்திருந்தார், அவன் மீறிவிட்டான். வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வருத்தப்படாமல், உழைக்காமல், கஷ்டப்படாமல், அதாவது சாப்பிடுவதற்கு வைத்திருந்த அந்த மனிதனுக்கு, அதாவது அருமையாக இருந்த இந்த பூமிக்கு சாபம் கூறப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். அருமையானவர்களே, சாபம் ஒரு மனிதனில் சாபம் தங்க, சாபம் கிரியை செய்ய காரணம் இருக்குமானால் அதை உடனே ஒத்துக்கொள்ள. கர்த்தர் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். அதாவது ஆதாமை கூப்பிட்டார். கூப்பிட்டு, அதாவது நான் புசிக்கக்கூடாது என்ற கனியை நீ புசித்தாயா? ஏன் நீ ஒழித்து கிடக்கிறாய்? ஏன் நீ நிர்வாணி என்று சொல்லுகின்றாய்? உன்னிலே நடந்தது என்ன? என்னுடைய சொல்லை மீறினாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். அதை ஆமாண்டவரே என்று தலைய விழுந்து காலில் விழுந்து அவன் அதை ஓப்பன் பண்ணி அறிக்கை செய்திருப்பான். ஆனால் மன்னிப்பு கேட்டிருந்தான், ஆனால் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்று ஆசாரியர்கள் கிடையாது, அன்று லேவியர்கள் கிடையாது, அன்று தீர்க்கதரிசிகள் கிடையாது, யாரும் கிடையாது. தேவன் ஒருவர் தான் உண்டு. அவன் அவரிடத்தில் நேரடியாக மன்னிப்பு கேட்கவில்லை. கேட்காததினால இத்தனை சாபங்களும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆதாமின் சந்ததியில் உலகத்தில் பிறப்பிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும், அவனது ஆபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, காட்டு வேலையாக இருந்தாலும், லேபர் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவனுடைய முகத்தினுடைய வேர்வை நிலத்தில் விடுமுடியாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். துடைத்து கரைச்சி போய் துடைத்து கொண்டே தானே இருக்கிறார். நான் பார்க்கிறோம் அல்லவா? இதெல்லாம் அன்று கூறப்பட்ட சாபம் என்று நாம் காணுகின்றோம். பாருங்க, ஆதாமினிடத்தில் கேட்கிறார். 3:12 வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார். ஆமா, இப்போ இவர் பாவத்தை ஒற்றுக்கொள்ளாது மாத்திரமல்ல, ஆண்டவரையும் குற்றம் சாட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். என்ன குற்றம் சாட்டுகிறார்? நீர் தந்த ஸ்திரீ தானே, நீர் தந்த ஸ்திரியானபடினால அவர் தந்ததை வாங்கி சாப்பிட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார் என்று நாம் காணுகின்றோம். இன்னைக்கு அப்படித்தானே, அதாவது அவங்க இவங்க அவங்க அவங்க இதனால நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ண இல்லை என்று சொல்லக்கூடிய மறைவு, அந்த மறைப்பு அவைகளை ஒத்துக்கொள்ளாமை இருக்கிறபடியினால் சாபம் நீங்க மாட்டேன் என்கின்றது. நீங்காது மாத்திரமல்ல, சாபத்துக்கு காரணமாக இருக்கிறபடியினால் எல்லாம் பயம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. ஏனென்றால் பயம் எதற்காக? நாம் நம்மிலே அந்த சாபம் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த சாபத்துக்குரிய தண்டனை நம்மிலே கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறபடியினால் ஆதாமுக்கு பயம் ஏற்பட்டது போல இன்னும் மனுக்குலத்தை பயம் ஆட்கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பயந்துதான் இருக்கிறான் என்று நாம் காணுகிறோம். மனிதன் பயம் இல்லாமல் தைரியமாய் சிங்கத்தை போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? மீகாவை போல நம்முடைய வாழ்க்கையும், அதாவது குற்ற உணர்வு வந்தவுடனே அதை ஒத்துக்கொண்டு அதை ஓப்பன் பண்ணி மறைவாக குசுகுசுன்றல்ல. இன்றைக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அரை வீட்டை பூட்டிக்கிட்டு அங்கே போய் சொல்லு என்று சொல்லுகிறார்கள். மறைவிடம் தேடி அங்கே போய் சொல்லு என்று சொல்லுகின்றார்கள். மறைவிடம் தேடி அரை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணத்தான் சொல்லியிருக்கக்கூடிய பாவரிக்கை செய்ய சொல்லவில்லை. ஆனபடினால் நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளியரங்கம் ஆக்கினால் தான் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாகும் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை சுதைக்கிறேன். கடைசி காலத்தில், அதாவது தேவனாகிய கர்த்தர் மனுமக்கள் தம்மோடு உறவாட தாம் வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க அவர் தம்முடைய வழியை காண்பிக்கும் காலமாக இருக்கின்றது. அதுபடினால இதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இதை ஜனங்களுக்கும் சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணி அறிக்கை செய்யுங்கள். அவர்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யுங்கள். மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் திருப்பி கொடுக்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வு உண்டாகும். மறைக்க 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 வாழ்வடைய மாட்டான்.
என்று அருமையாக திருவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மறைத்தபடியினால் மனைவியும் மறைத்து விட்டார்கள். அப்படியே அவர் நீர் உருவாக்கிய சர்ப்பம், அது மிகவும் தந்திரம் உள்ளது, அது என்னை வஞ்சித்தது, நீர் உருவாக்கியதுதானே என்று, அதாவது குற்றத்தை ஆண்டவர் மேலே போட்டுக்கொண்டு தாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்று காணுகிறோம். இன்றும் அப்படிப்பட்ட நிலையில் திருப்தி அடைந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பிறரை அதையும் இதையும் பார்க்காமல் செய்ய வேண்டிய காரியம். நான் நம்முடைய மக்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற காரியம் என்ன என்றால், தினமும் ஒரு வேளை, தினமும் 2 வேளை நம்மை பரிசோதிக்கணும். நமக்குள்ளே நம்முடைய மனதை செலுத்தி தியானிக்கணும். ஆண்டவரே, இன்னும் ஏதாவது சாபத்துக்குரிய தண்டனை என்னில் என்னுடைய சந்ததிகளை வருவதற்கு அல்ல இந்த ஆசீர்வாதங்களை உண்டாகிறதுக்கு எது இருக்குதா என்றும் நான் சரி பண்ண வேண்டிய காரியம் என்ன என்று கேட்கணும். அருமையாளர்களே, பிறரை அவரை பார்த்து அவரோட நம்பரவால்ல என்று எண்ணி நாம் கெட்டு போகக்கூடாது. பிறரை பார்த்து அவர்களை குற்றப்படுத்துகிற அந்த மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. அதை நீக்கிவிட வேண்டியது கடவுளுடைய பிள்ளையுடைய லட்சணம் அல்ல, அழகும் அல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் மற்றவர்களுக்கு என்ன தீர்க்கிறீர்களோ அதன்படி உங்களுக்கும் தீர்க்கப்படும் என்று சுவாமி சொல்லியிருக்கின்றார் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கேளுங்கள், கேட்கிறதை விட்டு விடாதீர்கள், அவைகளை கடைபிடியுங்கள். அருமையானவர்கள், இது கடைசி காலம். அதுபடினால நம்மில் உண்டாகிற ஆன்மீக சரீர தோல்விக்கு என்ன காரணம் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு உபவாசம் அப்படி இப்படி என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு ஏசுரத்தை சொல்லிக்கொண்டே இல்லை, அதுவும் சொல்லணும். ஆனால் அதனால் மட்டுமல்ல, அதாவது கர்த்தர் காண்பித்திருக்கிற வழி இதுவாக இருக்கின்றபடியினால் அந்த பிரகாரம் செய்ய வேண்டும். மற்றபடி தேவனாகி கர்த்தர் சாபத்தை நீக்கி ஆசீர்வதித்திருக்கிற ஒரு ஜாதியோ, ஒரு சமுதாயத்தையோ, ஒரு குடும்பத்தையோ, ஒரு தனிப்பட்ட மனிதனையோ ஒன்றும் செய்ய முடியாது. யார் சபித்தாலும் அது ஆகாது என்று எண்ணாகமம் புத்தகத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம், அதாவது 8-9 வசனங்களை நாம் பார்க்கும்போது இங்கே சில ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் காணுகிறோம். வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. அப்படினால கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் தனியே வசமா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அவர்கள் மத்தியிலே மகாதேவன் இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒன்று சொல்லுகின்றேன், சாபம் நீங்கிவிட்டால், குற்றமனச்சாட்சி நீங்கிவிட்டால் அங்கே யார் இருப்பார்கள்? மகாதேவன் நம்மோடு கூட இருப்பார். இல்லையா? அவர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் அவன் அறிந்து கொள்வான், இவனுக்கு குறமாக ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய இயலாது என்று அவனுக்கு தெரியும். தெரிந்து விடுவான். அந்த சக்திகளுக்கும் தெரியும், இவர் தேவனோடு இருக்கிறான், இவர் குற்றமில்லாத மனச்சாட்சி உள்ளவராயிருக்கிறார். அதாவது சாபம் நீங்கி இவன் கடவுளுக்கு உகந்தவனாயிருக்கிறான் என்று, அதாவது மற்றவர்கள் எதிரிகளும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை நான் வாசிக்கின்ற போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், இளையவனுக்குள்ளே துன்மார்க்க எண்ணங்களும் செயல்களும் ஏற்பட்டபடியினால அவனுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான். வெளியே போய் துன்மார்க்க நண்பர்களோடு, இன்னும் அதுதானே, ஒரு இடத்துல 4 காசு இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கும்பல் சேர்ந்து கொண்டவரை தலைவர் என்று அழைக்கக்கூடிய பதவியை அவருக்கு சூட்டுவார்கள். இதுவரைக்கும் பாக்கெட்டில் காசு இருக்க வரைக்கும், பாக்கெட்டில் காசு இருந்தவுடனே ஓடி ஒழித்துக் கொள்ளும், அவ்வளோ பேரும். இதான் பிரண்டு என்று நாம் காணுகின்றோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரண்டை நம்பி கெட்டு போனவர்கள் எத்தனை பேர்? அருமையானவர்களே, கவனியுங்கள். அப்படி போய்விட்டு அவர் எல்லாவற்றையும் செலவு பண்ணி ஊதாரித்தனமான வாழ்க்கை பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல், புசிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிற நேரத்தில் தகப்பனுடைய வீட்டை நினைவு கூர்ந்தார். என் மேல் என் தகப்பனுடைய சொல்லை கேளாமல்
ஆஸ்தியை பிரித்து கொண்டு வந்ததனால் அந்த சாபம் என் மேல் வந்து விட்டது. போரிடத்திலெல்லாம் எனக்கு நிம்மதி இல்லை. நான் விழுந்து போனேன். நான் என்ன செய்வேன்? திரும்ப தகப்பனிடத்தில் போவேன் என்று தகப்பனிடத்தில் வந்து அங்கே என்ன செய்யலாம் பாருங்க. இப்ப நான் வாசிக்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்து விட்டேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கையிட்டான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, லட்சுமியின் வஸ்திரம் போயிட்டுன்னா நீ திரும்பி கடவுளை தேர்தல தகப்பனிடத்துக்கு வா, தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்து நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்றை மறைக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை சொல்லு, இந்த பிரகாரம் செய். உடனே தகப்பன் அவனை தள்ளி போடவில்லை. அவனுக்கு உடனே வஸ்திரம், புதிய வஸ்திரத்தை கொண்டு வந்து கட்டுங்க, பழைய வஸ்திரத்தில் அவத்துக்கு துற போடுங்க, பழைய வாழ்க்கையை கலைங்க என்று எங்கே சொன்னார்? வேலைக்காரரிடத்தில். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்றும் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் உண்டு, தேவனுடைய வேலைக்காரர்கள் உண்டு. நீ திருப்பி கடவுளிடத்திலே வருவாயானால் தமக்கு அருமையான நண்பர்களாயிருக்கின்ற வேலைக்காரர்களாயிருக்கிற தம்முடையவர்களுக்கு சொல்லுவார், எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுங்கள் என்று வாசிங்க. இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொன்னார். பாதரட்சைகளும் அதாவது மோதிரங்களையும் என்னது தேவ கிருபை அவனுக்கு கொடுங்க. அவன் மறுபடியும் பாதரட்சையை போட்டுக்கொண்டு என்னுடைய அன்பை சொல்லட்டும் என்பது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்களே கேளுங்கள், வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்து விட்டோமா? ரட்சிப்பின் வஸ்திரம் கலைந்து போய்விட்டதா? அழுக்கடைந்து போய்விட்டதா? இப்பொழுது இந்த நிலைக்கு வந்து விட்டோமா? மறுபடியும் திரும்புங்கள். திருப்பி ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் அங்கே உங்களுக்கு வஸ்திரம் தருவதற்கு, உங்களுக்கு பாதரட்சை போடுவதற்கு, உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வதற்கு பணிவிடைக்காரர்களை வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் மூலமாக நீ மறுபடியும் அந்த ராஜாவின் தகப்பனுடைய மகன் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்டேஜை அடைய முடியும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால், அதாவது தங்களை தாழ்த்துகிறோம் என்று ஒதுங்கி போக வேண்டாம். விழுந்து போய்விட்டால் எழுந்திருக்க பிரயாசப்படுங்கள். ஆனால் பிரயாசப்படுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உண்டான தவறுகள், வாழ்க்கையில் உண்டான குறைபாடுகள், மீறுதல்கள், இவைகளை வெளியரங்கமாக்க வேண்டும். அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அவைகளை ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு மறுபடியும் வஸ்திரம் கொடுக்கப்படும். தேவனுக்கு மகிமை. ரட்சிப்பின் வஸ்திரம் தரப்படும், கிருபைகள் தரப்படும், பாதரட்சை கொடுக்கப்படும். நீங்கள் மறுபடியும் உங்களுடைய சாட்சியை அநேகருக்கு அறிவிக்கலாம். இது பிரகாரம் செய்யுங்கள். இயேசு வரப்போகிறார். ஆனபடியினால் அருமையானவர்களே, வார்த்தையை கேட்கின்ற அன்பர்களே, உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்றால், இந்த மிகாவை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கட்டும். சாபம் நம்மை பயமுறுத்துகிறதா? அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்முடைய மறைவான காரியத்தை, குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவைகளை ஓப்பன் பண்ணி அறிக்கை செய்வோம். அம்மா, நான் இப்படி செய்தது நான் தான் இதை செய்தேன், இந்தா இருக்கு அப்படி என்று திருப்பி கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எதை நாம் இப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்து இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை, தேவனோடு தகப்பனோடு உள்ள ஐக்கியத்தை, உறவை, அது தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற உச்சிதமான பதார்த்தங்களை அருந்த, பண்டிகைக்குள்ள தவறுகளோடு கிடைக்காமல் இருந்த அந்த மகன் அவன் வந்து அப்படி செய்தபடினால அவன் மீண்டும் தகப்பனுடைய மகனாக மாறினான். அந்த வீட்டிற்கு மறுபடியும் சுதந்திரவாளியாக மாறினான் என்று நாம் காணுகின்றோம். நீங்கள் கேட்ட வார்த்தைகளை புரிந்திருப்பீர்கள். அவைகளை மனதில் கொண்டு அவைகளை நீங்கள் கை கொள்வீர்களாக. உங்களுக்கும் இந்த தைரியம், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து ஆக்கிரியத்தில் வேகமாய் பயணம் செய்வா. வேதம் சொல்கின்ற பிரகாரம், இங்கே ஏறி வா, நான் உனக்கு இதுக்கு பின் நடக்கிறதை காண்பிப்பேன் என்ற பிரகாரம் ஏறி மேலே போவதற்கு இதுவே படிகளும் பலிகளுமாயிருக்கிறபடினால் அப்படி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, வார்த்தைகளுக்காக நன்றி. ஏதாவது வார்த்தையான பிரகாரமாக வாக்கி செய்ய மக்கள் கேட்டவைகளை விட்டு விடாதபடி, மறுப்பு சொல்வதற்கு உனதை ஆயத்தப்படுத்தாதபடி, இப்படி இருக்கிறதா என்று அறிந்து பிறகு சபையார்
வேதத்தை ரொம்ப கருத்தாக ஆராய்ந்தார். தேவனை அந்த பிரகாரமாக இப்படி இருக்கிறதா என்று அறியத்தக்கதாக, கை கொள்ளத்தக்கதாக, மேலில் அடையத்தக்கதாக, சாபத்துக்குரிய எந்த காரியமும் இல்லாதபடி, அதனால் உண்டான தண்டனைக்கு மக்கள் நீங்களாகி ஜீவிக்க இயேசுவின் இரத்தம் ஜெயம் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சியது. நாமத்தை மேம்படுத்தும் ஆசீர்வதியும் கிருபையார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம்.